எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பேச சொன்னாக்கா நம்ம யோசிச்சு வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாரும் பேசி முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த கூட்டம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு, அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. கே.டி. ராகவன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்துல எங்கேயாவது வந்து பாஜக தாமரை மலருமான கேட்கும் போது பக்கத்துல புதுச்சேரியில நம்ம ஆட்சி நடக்குதுடா போய் பாருங்கடா சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. 2021 நானும் கிஷன் ரெட்டி அவர்கள் இங்கே வரும்போது அடுத்த ஆட்சி நம்மளது இருக்க போகுதுன்னா நாங்க சொன்னோம். அதே மாதிரி இங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எங்க மேல நம்பிக்கை கொடுத்து உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எல்லாமே நீங்க ஒரு வரலாற்று மிக்க ஒரு வசதி பண்ணி கொடுத்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு புதுச்சேரியில பாஜக ஆட்சி நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவை நீங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க. சோ முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு வாய்ப்பை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு 2 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. 2 மாதத்திலே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சொல்லுவாங்க எப்பவுமே 2 வகையான செயல் தான் இருக்கணும். ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நிக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கும் போது கீழே தவறி விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு தைரியம், அந்த தெம்பு நமக்குள்ளே இருக்கணும். அந்த தெம்பு தமிழகத்து மட்டும் இல்லை, இந்தியாவிலே ஒவ்வொரு பாஜக இருக்கிற காரியகர்த்தாக்குள்ளே இருக்கு. எதிர்த்து நின்னாலும் தலை நிமிர்ந்து ஒரு தைரியத்தோட நிக்கிற சக்தி பாஜகவினர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த சக்தி எங்கிருந்து வருது? அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பாஜக சொல்லும் போது இந்தியா நம்மளுடைய நாட்டுக்கு பார்க்கும்போது எங்க கடைசியில ஒரு ஸ்பாட்ல இருக்கும்போது இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உலகத்திலேயே 4வது இடத்துல இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஏன் இதை எதிர்கட்சி தலைவர் நம்ம சொல்லிக்கிறோமே, ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர், நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்துல அவர் தூசிக்கு சமம் கூட உங்களால வர முடியாது. பார்லிமெண்ட்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவருடைய ஒரே கொள்கை நாட்டு எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, எந்த ஆட்சியில இருக்கீங்களா இல்லையா, எந்த மாநிலத்து ஆட்சியில இருக்கீங்களா இருக்கலையா, அதை பத்தி கவலை கிடையாது. காலில் எந்திரிச்சதும் பல விளக்குனதும் அவருடைய ஒரே வேலை. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை எப்படி திட்டுறது? இதே பாராளுமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன தவறுகள் வந்து ஒண்ணுமே இல்லை, ஆனா நானே சொல்வேன், அது தப்பா சொல்வாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓட்டு சோரிங்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப சமீபத்துல கேரளால ஒரு எலெக்ஷன், முனிசிபல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். அதுல 19 இடத்துல மட்டும் தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இது மிகப்பெரிய வெற்றி. பெங்களூர்ல உங்க ஆட்சி இருக்கு, கர்நாடகால, இது மிகப்பெரிய வெற்றி. அப்போ மட்டும் ஓட்சோரி கிடையாதா? அப்போ மட்டும் இவிஎம் கரெக்டா, நீங்க ஜெயிக்கும் போது இவிஎம் கரெக்டா வேலை செய்யுது. இதே பாஜக ஜெயிக்கும் போது இவிஎம்ல வந்து தவறுகள் இருக்கு, அதனால்தான் இது வந்து ஓட்டு சோரிங்கிறாரு. கொஞ்சம் வளருங்க. பப்பு நான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ராகுல் காந்தி அவர்களே கொஞ்சம் வளர்ந்து, உலகம் எங்கே போயிட்டு இருக்கு, மக்கள் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. யாருக்குமே இன்னைக்கு பாஜக தாண்டி வேற எந்த கட்சி மேல நம்பிக்கை வரல. தமிழகத்துல யாருக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அடுத்த முறை வந்து திமுக வந்துரும்னா ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி வருவாங்க? எங்க எப்படி வந்து டெல்லியில உட்கார்ந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரோ, இங்கே வந்து நம்மளுடைய தமிழகத்துல மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை எங்களுக்கு வந்து எதை சொன்னாலும் எங்களுக்கு என்னால பண்ண முடியல. அதுக்கு காரணம் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி வழங்கப்படல. எல்லாமே தெளிவாக ஒயிட் பேப்பர் மாதிரி நீங்க கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த மாநிலத்துக்கு நாங்க வந்து வரி கட்டும் போது, 1 ரூபாய் வரி கட்டும் போது எங்களுக்கு வந்து 26,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு வெறும் 3 பைசா திருப்பி தரீங்க எப்பா. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவோ, அது கணக்க காட்ட மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு. நீங்க இத்தனை வருடத்துல இது வரைக்கும் 2026 இந்த பிஸ்கல் வரைக்கும் நீங்க வந்து வரி மூலமாக நீங்க 4,32,000 கோடி நீங்க வரி கட்டி இருக்கீங்கன்னா
உங்களுக்கு மத்திய அரசாங்கால திருப்பி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா சலுகைகள் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கோம். நம்ம விவசாயிகளுக்காக பண்ணி கொடுத்திருக்கோம், நம்மளுடைய பெண்களுக்காக பண்ணி கொடுத்திருக்கோம், வயதானவங்களுக்கு வந்து பென்ஷன் மூலமா பண்ணி கொடுத்திருக்கோம், சாலைகள் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கோம், எல்லா வசதிகளும் உங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கோம். ஆனா எங்களுக்கு எதுவுமே வரல. மக்கள் கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா எல்லா கண்ணுக்கு இருந்து பார்த்தா தெரியும். வந்தது எல்லாமே நம்ம வீட்டு கஜானால போட்டு வச்சா மக்களுக்கு எங்கிருந்து தெரியும். அதே மாதிரி இங்க நம்ம சிவம் சார் சொன்னாரு, இங்க இருக்கிற வரலாறு நாராயணசாமி அவர்கள் பண்ணதை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் பண்ணியிருக்காரு. அந்த சாதனை என்னன்னா தலை குஞ்சு நிக்கிற அளவுக்கு இருக்கு. அது புதுச்சேரியில வாழ்ற மக்களுக்கு தெரியாம கிடையாது. ஆனா இந்த தேர்தல்ல புதுச்சேரி இருக்கட்டும், தமிழகம் இருக்கட்டும், இந்த எந்த 2 இடத்திலேயோ 2 மாநிலத்திலேயோ நிச்சயமாக நம்மளுடைய கூட்டணி ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது எல்லாம் செய்யணும். ராகவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பிரிவி செல் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அந்த வகையை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்தான், பிரதமர் மோடியோட கனவு விக்சித் பாரத். நம்ம நாட்டுடைய 100வது ஆண்டு, நமக்கு சுதந்திர ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு செல்ஃப் சபிஷியன்ட் இந்தியா, விக்சித் பாரத் இருக்கணும். அது ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு என்ன நடந்தாலும், புயல் வந்தாலும், தலையில நின்னாலும் அந்த கனவை நிச்சயமாக நம்ம நிறைவேற்றுவோம். இன்னைக்கு நம்ம பசங்க வந்து அடுத்த தலைமுறை இது வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க, திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு பயத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு வெளிநாட்டுல எதுக்கு போய் படிக்கணும்? எல்லா வசதிகள் நம்ம நாட்டிலேயே இருக்கு, மக்கள் இங்கேயே இருக்கட்டும். இங்க நீ ஏன் யாருக்கும் கீழே வேலை செய்யணும்? நீ உன்னுடைய நீ ஒரு பாஸ் ஆயிருக்கலாமே, நீ ஏன் தலை நிமிர்ந்து நிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா வசதி பண்ணி கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா, அது என்னடா ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இட் இந்தியா, கிவ் இட் இன் இந்தியான்னு எல்லாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ நம்ம இளைஞர்கள் வெளிநாட்டுல படிக்கும் போது, அங்க வேலை பார்க்கும் போது, அங்கிருந்து திரும்பி நம்ம மண்ணுக்கு நம்ம கூட இருந்துட்டு இன்னைக்கு அவங்க வசதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா வசதிகளும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறோம். ஆனா மக்கள் மத்தியில இவங்க ஒரு ராங் ப்ரொபகண்டா கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய அதான் சாணக்கியன் சொன்னாரு, சாணக்கியன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாரு, எதிரியோட தவறுகள்ல தான் நம்மளுடைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய எதிரி யாருன்னா நம்ம திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கும்போது எல்லா தவறுகள், அவங்க நம்ம எதிரி மட்டும் கிடையாது, மக்களுடைய எதிரி, இந்த நாட்டோடைய எதிரி, சனாதனத்தோடைய எதிரி, இந்து மக்களுக்கு எதிரி, கடவுளுக்கு எதிரி. ஏன்னா இப்ப சமீபத்தில் திருப்பூர் குன்றத்துல விளக்கு ஏற்றணும்னா அதை விடலையே, அந்த விளக்கத்தை ஏற்ற கூடாதுங்கிறதுக்காக. ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க டெய்லி கோயிலுக்கு போவாங்க, நெத்தில பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஃபுல்லா பூசிட்டு வருவாங்க. ஆனா மக்கள் மத்தியில ஐயோ இதெல்லாம் நடக்க கூடாது, நாங்க செக்யுலர். என்னடா செக்குலர்? சாமி கும்பிடாம வெளியில போக மாட்டேங்கிறேன், அப்புறம் என்னடா செக்குலர் பத்தி நீ பேசிட்டு இருக்க? உனக்குள்ள ஒண்ணு மாதிரி வெளியில வேற முகம் வச்சுட்டு நடக்கிறது பாஜக கிடையாது. நாங்க என்ன சொல்லணும்? ஆமா சனாதன தர்மா தான் என்னுடைய தர்மா, ஆனா தலை நிமிர்ந்து நாங்க சொல்றோம், நாங்க தைரியமா ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம். என்ன அதை சொல்லிக்கிறதுக்கு உண்மையும் இருக்கு, அந்த தைரியமும் இருக்கு. அதே மாதிரி செகுலரிசம்னா என்ன? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, இவங்க எல்லாரும் பாஜக மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பாலிசி சொல்லுங்க, ஒரு ஸ்கீம் சொல்லுங்க நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததுல. இந்த இந்து மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இது மைனாரிட்டிஸ்க்கு கிடையாது, இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, கிறிஸ்டியன்ஸ்க்கு கிடையாதுன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலனாலும் சரி, ஒரு ஸ்கீம் வரும்போது இந்த நாட்டுடைய மக்கள் ஏன் மக்கள் நான் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கீம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு இந்த நாட்டுல போய் சேருது. அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது ராங் ப்ரொபகண்டா பண்ணும்போது இதுல பெரிய விளையாட்டு யார் விளையாடுறாங்கன்னா உங்களுடைய மீடியா ஒரு பக்கம் மட்டும் தான் ஜாலர் தட்டுவாங்க. இங்க அந்த ஒரு நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பேப்பர் படிச்சு பாருங்க, ஏன் உங்க பேப்பர்ல எதனா டெய்லி ஒரு பெண்ணுக்கு எதிராக பிரச்சனைகள் நடக்குது. ஏன் சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை வந்தது, இது வரைக்கும் யார் அந்த சார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? சார் மட்டுமே சொன்னாரு, அந்த எந்த சார்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறாங்க. போதைப் பொருட்கள் அந்த போதைப் பொருட்கள் விஷயம் ஒவ்வொரு
கல்லூரி வாசல்லயே பள்ளிக்கூடம் வாசல்லயே உங்களுக்கு பிரச்சனை போயிட்டே இருக்கு. உங்க வசதிக்கு நீங்க எதுவுமே இல்ல. முதலமைச்சர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னார்ல, எல்லாமே கிளீனா இருக்கு. ஏன் ஆட்சியில போதைப் பொருட்கள் நிச்சயமாக வராது. சுகாதார அமைச்சர் சென்னையில சொல்லிக்கிறாரு 0 ரேஷியோ. அடுத்த நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா 3 குழந்தைங்க கல்லூரியில படிக்கிற குழந்தைங்க கிட்ட போதைப் பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி மக்கள் ஏமாத்துற வேலை மட்டும்தான் நடக்குது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்கே தவறுகள் நடக்குது, எங்கே தவறுகள் நடக்கிறது நீங்க பாக்குறீங்களோ பேசாம போயிடாதீங்க. எப்படி அவங்களுக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி நமக்கு உரிமை இருக்கு. போராட்டங்கள் நடத்தணும், நடு தெருக்கு வரணுமா வாங்க. ஏன் திருப்பூர் குன்றத்துல எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா 2 நாள் நம்ம பேசணும், 3ஆவது நாள் அதுக்கப்புறம் யாருமே பேசல. ஏன் நாங்க யாருமே தெருக்கு போல, ஏன் நம்ம யாருமே பெருசா அதை பத்தி பேசவே இல்லை. அந்த ஜஸ்டிஸ் சாமிநாதன் இம்பீச்மெண்ட் வந்த உடனே அதை பத்தி திசை மாத்தி திருப்பி கொண்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது நம்ம எதுவுமே செய்யல. நம்ம தெருல நின்னுட்டு போராடணும்னா போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோமா இல்லையா? அந்த தைரியம் இருக்குமா இல்லையா? அப்ப இறங்கி வேலை செய்யணும். கரெக்டா ஒவ்வொரு பிரிவில எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அவங்க சேர்க்கணும். நம்ம பாஜக சார்பாக மக்கள் மத்தியில எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி காட்டணும். அது பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா நிச்சயமாக ஒரு திசை திருப்புற மாதிரி வேலைகள் நடந்துட்டே இருக்கும். அவங்களுடைய ஒரு செல் இருக்கு, அவங்களுடைய ஒரு ஐடி பிரிவு இருக்கு, அவங்க வேற விதமா வேலை செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க நின்னுட்டு பேசிட்டே இருக்கோம். ஏன் கிஷன் ரெட்டி அவர்கள் 1 மணி நேரத்துக்காக மட்டும் அங்கிருந்து இங்க வந்தாரு, அடுத்த பிளைட் பிடிச்சிட்டு போயிட்டாரு. ஏன்னா மக்கள் மத்தியில நாங்க பேசுறது, பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நீங்க அத்தனை பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாஜக மேல இருக்கிறது ஒரு நம்பிக்கை, பிரதமர் மோடி அவர்கள் மேல இருக்கிறது நம்பிக்கை, நாளைக்கு என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, எங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களை நம்பிக்கை நீங்க காப்பாற்றணும். மக்கள் மத்தியில எல்லா நல்ல திட்டங்கள் போய் கொண்டு சேர்க்கனாதான் உண்டு. நம்ம ஓடும் போது ஒரு இடத்துல நிற்கும் போது வேலைக்கு ஆகாது. அதான் நான் சொன்னேன், நின்னா தலை நிமிர்ந்து நில்லுங்க, நல்ல கெத்தா நில்லுங்க. யார் வந்தாலும் பாத்திரலாம், நீயா நானா பாத்திரலாம். ஏன்னா தோத்து போய் சோர்ந்து உட்கார்ந்துட்டோம்னா யாருமே மதிக்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஓடுறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் நீ உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம உயிரோட இருக்கோம். அதோ பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு தலைவர் இருக்கும் போது நிச்சயமாக நமக்குள்ள அந்த தைரியம் தானா வரும். 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாருங்க. 12 வருடத்துல என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில வந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. இந்தியாவில முன்னாடியே வர முடியாது சொல்லிட்டு இருக்கும் போது இன்னைக்கு உலகத்திலே மிக சிறந்த தலைவர், த மோஸ்ட் ஐகானிக் லீடர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்பர் 1 இடத்துல மீண்டும் 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 தேர்ந்தெடுக்கப்பட்டது நரேந்திர மோடி அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம எதுக்கு யோசிக்கணும்? இந்த காவி துண்டு இருக்கு நம்ம கழுத்துல, இது மனசுல இருக்கு. இந்த காவி துண்டு போதும், இது போதும், நமக்கு முன்னாடி போவோம், போராடுவோம், ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம். யாரும் தாமரை மலராது சொல்லும் போது தாமரை கடவுள் கால் பாதையில் இருக்கும், தாமரை மலரே தீரான சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெயிச்சு காட்டுவோம். அதுதான் நம்மளுடைய கொள்கை இருக்கணும். அதை நெட்டி அடி ஒரு பதில் கொடுக்கணும், நெட்டி அடி பதில் கொடுக்கணும். இந்த காலம் மாறிட்டு வருது. காலம் மாறும் போது நீங்களும் மாறணும், நானும் மாறணும், இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் மாறணும். மாறினாதான் பெண்கள், முக்கியமான அந்த பெண்கள், நிறைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க, அந்த பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க தாய்மார்கள். உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நீங்க தைரியமா இருந்தாதான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்க முடியும். பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி பத்தி பேசுவாரு. ஏன்னா அவருக்கே தெரியும், ஒரு பெண்ணால பெண்ணை நினைச்சா முடியாதது, சாதிக்காதது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த தைரியம் உங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. முன்னாடி வாங்க, போராடுங்க, தைரியமா முன்னாடி போய் பேஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம் வந்தா பாத்துக்கலாம், சும்மா உங்களை தனியா விட போறது இல்ல. ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா என்ன வந்தாலும் நிற்போம். ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, அடி விழுந்தாலும் பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, லத்தி சார்ஜ் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நாங்க பின் வாங்க போறது இல்ல. ஒரே லட்சியத்தோட இந்த தேர்தல் சந்திக்க போறோம். ஒரே லட்சியம், இந்த தேர்தல்ல புதுச்சேரி அல்லது தமிழ்நாடு, இந்த 2 இடத்துல
பாஜக டெபினட்டா ஜெயிக்கணும். நம்மளுடைய கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு ஒரு ஆட்சிக்கு வரணும். அந்த தைரியத்தோட தான் எங்களை எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டு பண்ணி காமிப்போம். முடியாதது வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நினைச்சா முயற்சி செஞ்சா நீங்களுக்குள்ள ஒரு பில் இருந்தா நிச்சயமா உங்களால முடியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறிப்பீங்க, எவ்வளவு சாதனைகள் நீங்க படைத்திருப்பீங்க. முடியாததை சொல்லும் போது எதிர்த்து நின்று வந்தீங்களா இல்லையா? உங்க கூடவே இருக்கிறவங்க அவன் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா, அவன் அப்படியே நாசமா போவான சொல்லும் போது டை பண்ணி காட்டுற நான் சொடுக்கு போட்டு நீங்க சொல்லிருப்பீங்க. அந்த தைரியம் இந்த தேர்தலை நீங்க காட்டணும். சொடுக்கு போட்டு சொல்லுங்க, வரவேண்டா வந்து காட்டுறடா தாமரை, நான் என்னடா நினைச்சிட்டு இருக்க, வரேண்டா அப்படிதான் நீங்க வரணும். இந்த தேர்தல் அவங்களுக்கு சவால் இல்ல, எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு சவால் இல்ல. அந்த சவால் நமக்குள்ளே இருக்கு. அந்த சவால் நமக்கு இருக்கணும். பண்ணி காட்டுவேன், முடியாதது எதுவும் கிடையாது. நரேந்திர மோடி அவர்களுடைய கனவை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நிச்சயமாக இந்த தேர்தல்ல வெற்றி நமது, தாமரை மலரை தீர சொல்லி முன்னாடி போவோம், ஒன்னா நிற்போம், ஜெயிச்சு காட்டுவோம். இங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பரிசாக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துட்டு, நீங்க தனியா இல்ல, இந்த நாட்டுக்காக உங்களுடைய சேர்ந்து உங்களுடைய பின்னாடி உங்களுடைய காரியகர்த்தால் உங்களுடைய சோல்ஜர்ஸ் மாதிரி, எப்படி ராணுவத்துக்கு வந்து சோல்ஜர்ஸ் வந்து அங்க எல்லையில நின்றுட்டு உங்களை காப்பாத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடியோடைய ஒரு வீரர்கள் மாதிரி அவர் பின்னாடி நின்று இந்த நாடு முன்னேற்றத்துக்காக நாங்களும் ஒரு காரணமா இருக்கோம் சொல்லி இங்க இருந்த தாமரை மலர்ந்ததுக்கு அப்புறம் அவரை போய் சந்திப்போம். வெற்றி உங்களது, வெற்றி எங்களது, வெற்றி நமது, வெற்றி தாமரைது. மறந்துடாதீங்க, தாமரை மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தீங்களா? அந்த தைரியம் இருக்குல்ல? நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம்.